நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே, மாலதி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போயிருப்பால. நீங்க கவலைப்படாம இருங்க அண்ணி. இதையெல்லாம் பாத்துக்க தான் அவங்க கூட விஸ்வா இருக்கானே. காஞ்சனா, பொறுமை பொறுமை, வந்துடுவாங்க 2 பேரும். அண்ணி, என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும் சொல்லுங்க? உங்களுக்கே தெரியும்ல, ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை பார்க்க போறேன். ஆனா அவங்க வரதுக்கு இவ்ளோ லேட் பண்றாங்க. ஆனா அண்ணி, ஃளைட் லேண்ட் ஆயிடுச்சாம். பட் ஐ அம் ஷூர் அவங்க டிராஃபிக்ல மாட்டிருப்பாங்க. எப்போ வருவாங்க? மம்மி, டிராஃபிக் தான் இப்ப நம்ம கண்ட்ரில இருக்கிற பெரிய ப்ராப்ளமே. நம்ம கவர்மெண்ட் எல்லா சிட்டிஸ்லயும் ஃப்ளைஓவர்ஸ், ரயில்வே ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின்ஸ், அப்புறம் மோனோ ட்ரெயின்ஸ் கூட ஏற்பாடு பண்ணணும். நிறைய கண்ட்ரீஸ்ல வண்டியே யூஸ் பண்றது இல்ல தெரியுமா? ஏன்னா அவங்க கவர்மெண்ட் வண்டிகளோட காஸ்ட்டை ஏத்திட்டாங்க. அதனால அங்க டிராஃபிக்கே இல்ல. அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும். கொஞ்ச நேரம் வாயை மூடியாடா நான் பெத்த மகனே. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இந்த நாட்டை நீ தான் திருத்த போற. எப்படி இருக்கமா? நல்லா இருமா. எப்படி இருக்கா ஷோ? நல்லா இருக்கேன் தாத்தா. அப்பா, எப்படி இருக்க மை டியர்? பாடி நார்மல் டெம்பரேச்சர்ல தான் இருக்கு. நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுந்தர். அப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சுப்ரீம் கோர்ட்ல நீங்க வாதாடின கேஸ் ஜெயிச்சிருச்சாமே. தேங்க்யூமா. ஆக்சுவலா அந்த கேஸ் ரொம்ப சிக்கலானது. அதனால தான் நான் இத்தனை நாளா டெல்லியில இருக்க வேண்டியதாயிடுச்சு. இந்த கேஸ்ல சுந்தர் எனக்கு ரொம்பவும் உதவியா இருந்தான். இவனாலதான் இந்த கேஸ சீக்கிரமா ஜெயிக்க முடிஞ்சது. என்னாச்சுமா? வீடு வெறிச்சோடு கிடக்கு. நம்ம ஜீவிதா, வினய் இவங்கெல்லாம் எங்க போனாங்க? அது மாமா, ஜீவிதாவும் விஸ்வாவும் மாலத்திய ட்ரீட்மெண்ட்டுக்காக மும்பை கூட்டு போயிருக்காங்க. அப்புறம் வினயும் வேலையில பிஸியா இருக்கா. கடவுளோட விளையாட்டை புரிஞ்சுக்க முடியலமா. மாலத்தி மாதிரி ஒரு பொண்ணுக்கு கேன்சரா? ஆனா நான் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேமா, மாலத்திக்கு இருக்கிற தைரியத்துக்கு அந்த பொண்ணு கேன்சர் ஈஸியா விரட்டி அடிச்சிருவா. கேன்சலா? எங்களுக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை உங்களால எப்படி கேன்சல் பண்ண முடியும்? சாரி சார், ஆக்சுவலி டாக்டர் பரத்வாஜுக்கு ஒரு முக்கியமான சர்ஜரி இருக்கு. அதனால லாஸ்ட் மூமெண்ட்ல எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் கேன்சல் பண்ணிட்டாரு. சார், இந்த ஃபைல் இங்கே இருக்கட்டும். நீங்க நாளைக்கு வந்தீங்கன்னா அவரை மீட் பண்ணலாம். அண்ட் சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். இட்ஸ் ஓகே. வாவ் மும்பை, நான் இங்க வந்து என்னென்னலாம் விஷ் பண்ணனும் அது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. டாக்டரோட அப்பாயின்ட்மெண்ட் கேன்சல் ஆயிடணும்னு நினைச்சா ஆயிடுச்சு. என்னோட அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப உடனே என் கண் முன்னாடி ஒரு பெரிய ஐஸ்கிரீம் ட்ரக் வந்து நிக்கணும். ஐஸ்கிரீம் ட்ரக் என் கண் முன்னாடி வந்து நின்னுடு. பேசாம வா. எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாதா? விஸ்வா, இப்ப என்ன பண்றது? நாளைக்கு திரும்ப வரலாமா? என்ன நீங்களும் இப்படி பேசுறீங்க? அது என் ஃப்ரெண்ட் சீமா இந்த இன்ஸ்டிடியூட்ல தான் வேலை பார்க்கறா. நான் அவகிட்ட போய் பேசி பார்க்கறேன். நீங்க இங்க உட்காருங்க ப்ளீஸ். நான் இது வந்துடுறேன். இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க. நீ சரி. ஹாய் சீமா, நான் இப்ப ரிசப்ஷன் பக்கத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா, இப்பலாம் விஸ்வா ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிற மாதிரி தெரியுதுல்ல? ஓகே, வெயிட் பண்றேன். ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறான். அக்கா, ஏன் என் மேல கோவப்படுற? நான் என்ன பண்ணேன்? அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க நடக்கிற எல்லா தப்புக்கு காரணம் இந்த ஊர் தான். இங்க எல்லாமே ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. எது எப்ப நடக்கும்னு யோசிச்சு பார்க்கவே முடியல. ஓகே. சீமா, வாட்ஸ் அப்? ஓ விஸ்வா, How are you? ஃபைன். நீ எப்படி இருக்க? I am fine. எப்படி போயிட்டு இருக்கு? மை காட்,
உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது விஸ்வா. ஆமால ஆனா ஒரு விஷயம் சொல்லியாகணும், நீ கொஞ்சம் கூட நான் மாறவே மட்டும் இல்ல. இல்ல நீ தான். ரியலி தேங்க்ஸ். சரி வா, அவங்க 2 பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சீமா, இவங்க தான் என் அண்ணி. வணக்கம். வணக்கம். அவங்க என் அண்ணியோட சிஸ்டர் மாலதி. ஹலோ. ஹாய். ஆக்சுவலி நாங்க இவளோட ட்ரீட்மெண்ட்காக தான் அங்க வந்திருக்கோம். ஓ பட் ஏதோ ஒரு ரீசனால எங்க அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு நாள் டிலே ஆனாலும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ அதனால நீ டாக்டர் பரத்வாஜ் கிட்ட பேச முடியுமா? கண்டிப்பா. எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் கொடு. இவன் தேவையில்லாம என்ன கடுப்பேத்திட்டு இருக்கான். அதான் டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுல. நான் தான் நாளைக்கு வர போறேன்ல. இப்போதைக்கு சரி வேணாம ரெக்கமெண்டேஷன் மாலதி. பண்ண புரியல. ஜஸ்ட் ஷட் அப், ஓகே? விஸ்வா, ஆ. நான் இப்பதான் டாக்டர் பரத்வாஜ பார்த்து பேசிட்டு வரேன். அவர் ஏதோ முக்கியமான சர்ஜரி வழியா வெளியே போயிட்டு இருக்காரு. ஆனா நான் கேட்டதுக்காக உங்ககிட்ட பேச 2 மினிட்ஸ் டைம் கொடுத்திருக்காரு. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் ஹெல்ப் சீமா. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே விஸ்வா. ஆனா இந்த மாதிரி மீட் பண்றதுல எனக்கு த்ரில்லிங் இல்ல. ஒரு வேலை பண்ணு, ஈவினிங் நீ ஃப்ரீயா? அப்ப மீட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மும்பைல செட்டில் ஆயிருக்காங்க. யூனோ, தினேஷ் இங்க தான் இருக்கான், மான்சியும் இங்க தான் இருக்கா, அப்புறம் நம்ம சுதீரும் இங்க தான் இருக்கான். ஈவினிங் எல்லாரும் மீட் பண்ணலாம். வாட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். இத பாரு சீமா, நான் இங்க தனியா வந்திருந்தா பரவாயில்ல. எங்க அண்ணி அவங்க தங்கச்சியோட வந்திருக்கேன். ஸோ இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் வர முடியாது. அட நான் என்ன இவங்களை விட்டுட்டு வா நான் சொல்றேன். இவங்களையும் கூட்டிட்டு வா. நான் உங்க 2 பேரையும் விஸ்வா கூட ஈவினிங் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்றேன். சரி விஸ்வா, ஈவினிங் கண்டிப்பா இவங்களை கூட்டிட்டு வரணும். ஓகே? சீமா, நான் உனக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே? ஷூர். சார் இந்தாங்க உங்க ஃபைல். டாக்டர் பரத்வாஜ் உங்களை அவரோட கேபினுக்கு வர சொன்னாரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சீமா ஒன்ஸ் அகைன். Thank you. ஓகே, நான் உனக்கு ஈவினிங் ஃபோன் பண்றேன். போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவங்களோட மற்ற ரிப்போர்ட்ஸை நாளைக்கு செக் பண்ணுறேன். இப்போ பார்த்த டீட்டெயில்ஸ் படி கேன்சர் உங்களுக்கு 2nd ஸ்டேஜில் இருக்கு. பட் டோன்ட் வரி, இந்த மாதிரி கேஸ் நான் நிறைய ட்ரீட் பண்ணியிருக்கேன். இவங்க கண்டிப்பாக குணமாயிடுவாங்க. டாக்டர், எனக்கு இருக்கிற ஒரே ஆசைலாம் என் தங்கச்சி சீக்கிரமா குணமாகணுங்கிறது தான். கேன்சர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணுறதுல எங்கள் ஹாஸ்பிட்டல் 99% சக்ஸஸ் பண்ணியிருக்கு. மிஸ் மாலதி சௌத்ரி, நாளைக்கு உங்களுக்கு சில டெஸ்ட்டுகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். உங்களுக்கு மூக்கிலிருந்து அடிக்கடி ப்ளீடிங் ஆகுமா? அப்படி வந்தால் அது எவ்வளோ நேரம் நீடிக்கும்? மலத்தை கேக்குறாங்கல்ல? இல்ல டாக்டர் அங்கிள். ஓகே, உங்கள் ஸ்கின்ல எப்பாவது சிகப்பு தழும்பு அப்படி ஏதாவது வந்து அதை கவனிச்சிருக்கீங்களா? டாக்டர் அங்கிள், என்னோட பாடியில அங்கங்க ரெட் கலர்ல பேட்சஸ்லாம் வந்திருக்கு. இப்ப வேற சம்மர்ல, அதுவும் இல்லாம சண்டிகர்ல ரொம்ப ஹீட்டா இருக்கும். என்னோட பாடிக்கு இந்த ஹீட்லாம் ஒத்துக்காது. அதான் இந்த ஹீட்ல இந்த மாதிரி பேட்சஸ்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் முட்டியில் அடிக்கடி பெயின் வருமா? அதிகமாக வேலை செஞ்சதுக்கப்புறம் தலை சுற்றுற மாதிரி, மயக்கம் வர்ற மாதிரி ஏதாவது? டாக்டர், இந்த மாதிரி சிம்டம்ஸ்க்கெல்லாம் என்ன அர்த்தம்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைல்ல? ப்ளீஸ் டாக்டர், எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட கிளியராக சொல்லிடுங்க. உன் பர்த்டே அன்னைக்கு உனக்கு உடம்பு வலிச்சதுன்னு சொன்னல? ஆமாக்கா,
எனக்கு எனக்கு ரொம்ப வலிச்சது. பட் பட் ரொம்ப நேரத்துக்கு வலிக்கல. அது அது சீக்கிரம் சரியாயிடுச்சு. டாக்டர் அங்கிள், நான் பிரஷ் பண்ணும் போதெல்லாம் பல ஈரில இருந்து அப்போ லைட்டா ப்ளீடிங், நிறைய வாட்டி ப்ளீடிங் வந்திருக்கு. ஆனா எனக்கு வலிக்கலாம் இல்ல. பாருங்க, நான் இப்ப அர்ஜென்ட்டா ஒரு சர்ஜரிக்கு போக வேண்டியிருக்கு. நாளைக்கும் பிஸியா இருப்பேன். ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ டாக்டர். ம். அண்ணி நீங்க போங்க, நான் வரேன். டாக்டர், ஒருவேளை மாலதியோட ரிப்போர்ட் பாசிட்டிவா வரலன்னா? ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டா பேஷண்ட்டோட பாடி எந்த அளவுக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு பாடி ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அப்புறம் அவங்களை குணப்படுத்துறது கஷ்டம்தான். அதனால இப்போதைக்கு என்னால் எதையும் உறுதியாக சொல்ல முடியல. ஹலோ வினய், ம் ஜஸ்ட் இப்பதான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்தோம். இன்னைக்கு டெஸ்ட் எதுவும் எடுக்க முடியல. அதனால இன்னும் கொஞ்ச நாள் நாங்க மும்பையிலே இருக்க வேண்டியதா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பொறுமையா வாங்க. அங்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையே. இல்ல வினய், எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் மாலதிக்கு மும்பைலாம் பிடிச்சிருக்காமா? அவளுக்கு என்ன ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஓகே, நல்லதா போச்சு. அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் எப்படி நல்லா பாத்துக்க முடியும்? எனக்கு முன்னாடி தான் விஸ்வா முந்திக்கிறானே. அவங்களோட வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஓ அப்படியா? அப்படின்னா உனக்கு என்னை விட்டு இவ்வளவு தூரம் போயிருக்கேன்ற வருத்தமே இல்லல்ல? இல்ல வினய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, நீ எவ்வளவு சமாளிச்சாலும் அதான் உண்மை. கொஞ்சம் கூட நீ என்ன மிஸ் பண்ணவும் இல்ல, அதே மாதிரி லவ் பண்ணவும் இல்ல. என்ன வினய் எப்படி சொல்றீங்க? அப்படியா? சரி, இப்ப நீ என்ன சொல்ல போற? அதானா? அது வந்து அக்கா ஃப்ரீயா பேசுக்கா. நாங்க என்ன ஒட்டு கேட்டுட்டா இருக்கோம்? ஆமா, நீங்க பேசுற எதையும் நாங்க கேட்கல, அப்படித்தானே? விஸ்வா, என்னங்க? சொல்லுங்க மேடம். அது வந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். அப்புறம் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். ஜீவிதா, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். I love you. எனிவேஸ், நீங்க ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். இட்ஸ் ஆல் ரைட். நீ ஃபோன் கட் பண்ணு, நான் அப்புறமா பண்றேன். ஓகே சரி, பாய் வினய். मैडम जूस। थैंक यू। कैसे हो? अच्छे हैं? ये घर आपको कैसे लगा? सब कुछ अच्छा है सुनंदा भाई। साहब, पार्टनर, உனக்கு ஹிந்தி கூட தெரியுமா? ஹிந்தி மட்டும் இல்ல, பெங்காலி, குஜராத்தி, பிரெஞ்சு, சைனீஸ், இட்டாலியன் எல்லாமே பேசுவேன். ஐ மீன் எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன். எனக்கு தமிழ், மலையாளம் தவிர வேற எதுவுமே தெரியாது தெரியுமா? இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் வரும். டாக்டர், ஒருவேளை மாலதியோட ரிப்போர்ட் பாசிட்டிவா வரலன்னா? ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டா பேஷண்ட்டோட பாடி எந்த அளவுக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு பாடி ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அப்புறம் அவங்களை குணப்படுத்துறது கஷ்டம்தான். பார்ட்னர், நீ எப்ப பார்த்தாலும் ஏன் சிரிக்கிறதுக்காக ரொம்ப யோசிக்கிற? நல்ல முகூர்த்தத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியோ? ஆமா விஸ்வா, டாக்டர் கிட்ட நம்ம பேசிட்டு வந்ததுல இருந்தே
நீ ரொம்ப டல்லா இருக்க. என்னாச்சு? எனக்கு இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பதிலா இவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. விஸ்வா, நானும் மாலத்தியும் டாக்டரை பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? என்ன நீங்க அதெல்லாம் விடுங்க. ஒருவேளை நாளைக்கும் அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நாம ஏன் மும்பை நல்லா சுத்தி பார்க்க போக கூடாது? சூப்பர் ஐடியா பார்ட்னர். இதை யோசிச்சுக்கிட்டு கிளம்பலாம். சரி ஓகே. எப்படின்னா எங்க போலாம்? கேட்வே ஆஃப் இந்தியா. ஓகே டன். அப்ப நாம வீட்ல இருந்து காலையில சீக்கிரமாவே கிளம்பணும். கேட்வே ஆஃப் இந்தியாவை பார்த்துட்டு அதோட அப்படியே கொஞ்சம் தேவையான ஷாப்பிங்கும் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன எப்படி இருக்கேன் ஐடியா? ஹூரே! ஷாப்பிங் போறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாவ், இந்த ரூம் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? அக்கா, நான் டிசைட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட ரூம். இது யார் ரூம் விஸ்வா? ஓ இதுவா? இது ஒருத்தருக்காக பார்த்து ஸ்பெஷலா காட்டினது. அது யாருன்னு அப்புறமா சொல்றேன். இது வேணாலும் இருக்கட்டும். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இருக்க போறேன். சாரி, உனக்கு சான்ஸ் இல்ல. நான் ஏற்கனவே உன்கிட்ட கேட்டேன். ஆனா நீ உனக்கு அந்த ரூம் தான் வேணும்னு சொன்ன. சாரி. என்ன பார்ட்னர்? பார்ட்னர், இந்த ரூம்ல இருந்து கடலோட வியூ இன்னும் அழகா தெரியுது. பார்ட்னர் ப்ளீஸ், நான் இங்கே இருக்கேன். சின்ன ரிக்வெஸ்ட் தானே பார்ட்னர். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நோ. ப்ளீஸ். ஓகே. உன்னோட கடுமையான தவத்தை பார்த்து இந்த விஸ்வா பிரசன்னமாயிட்டான். இந்த ரூம் உனக்கு வரமா தர எடுத்துக்க. Thank you so much partner. Enjoy. You're the best. அக்கா, தாமுக்கு கால் பண்ண போல இருக்கு. சரி, நீ கால் பண்ண, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே ஓகே. டேய் தரியா, என்ன பண்ற? தூங்கிட்டு இருக்கியா இல்ல முழிச்சிட்டு இருக்கியா? இல்லக்கா, தூக்கம் வரல, முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அக்கா, அந்த ஊர்ல ரொம்ப ஜாலியா இருக்கல்ல? அது சொன்னா உனக்கு தெரியாதுடா. வந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றேன்னு. ஒரே வார்த்தையில சொல்லவே முடியாது. நான் தங்கி இருக்கிற வீடு கூட ரொம்ப லக்ஸூரியஸ், சூப்பரா சொகுசா இருக்கு தெரியுமா? அப்புறம் ஜன்னலை திறந்தா போதும், அங்க கடல்ல வர அலையெல்லாம் எவ்வளவு அழகா வருது தெரியுமா? அக்கா, உனக்கு தெரியுமா, நீ இப்ப என்ன நல்லா என்கிட்ட சொன்னியோ அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி தெரியற மாதிரியே இருக்கு. அக்கா, உன் தம்பிக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. நாம நீ அங்க இருந்து வரும்போது அங்க இருக்கிற எல்லா இடங்களையும் ஒண்ணு விடாம போட்டோ எடுத்துட்டு வந்து தரேன்னு. அட என்னடா நீ அந்த காலத்து ஆள் மாதிரி போட்டோ எல்லாம் கேக்குற? நான் உனக்கு வீடியோவே ஷூட் பண்ணி எடுத்துட்டு வரேன். பார்ட்னர், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? சரிடா தாமு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப நிறைய பேசியாச்சு. சோ நான் உனக்கு நாளைக்கு கால் பண்றேன். ஓகே, தேங்க் யூ. பை, குட் நைட்.
அட அக்கா, நீ என்ன இந்த நேரத்துல? அட அட பாருடா, பெட்டெல்லாம் சரி பண்ணிட்ட, தண்ணி கொண்டு வந்துட்ட, மாத்திரை கொண்டு வந்துட்ட. அக்கா, இந்த மாதிரி ஒரு அக்காவை டார்ச் போட்டு தேடினாலும் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்க மாட்டா. இதெல்லாம் நான் தான் பண்ண நினைச்சிட்டு இருக்கேன் என்ன? வேற யார் பண்ணுவா? உன்னை தவிர வேற யாருக்கு என் மேல அக்கறை இருக்கு? நீ நினைக்கிறது தப்பு. இந்த வாட்டி இதெல்லாம் நான் பண்ணல, இன்னொரு முக்கியமான ஆள் பண்ணாரு. விஸ்வாதான். விஸ்வாவா இதெல்லாம் பண்ணா? அவனுக்கு எப்பத்துல இருந்து என் மேல அக்கறை வந்துச்சு? நீ இதான் பாவம், அவன் எப்ப பார்த்தாலும் வெறுப்பேத்திட்டே இருப்ப. சரி வா படு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு வெளியே போகணும்ல, வேணான்னு சொல்ல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு. இல்ல நான் தூங்கிடுறேன். உன்னைக்கு எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? குட் நைட். குட் நைட். விஸ்வாக்கு என் மேல இவ்ளோ அக்கறையா? இவன் தான் உண்மையான பார்ட்னர்.